Hello my dear students, in the video CBSE Grade 10 Maths Chapter 3 Exercise 3.2 question number 2 தான் பார்க்க போறோம். To solve 2x plus 3y equal to 11, 2x minus 4y equal to minus 24. Hence find the value of m for which y equal to mx plus 3. இது வந்து ஒரு ஸ்லோப் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் அந்த ஸ்லோப்னா என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் பின்னு இருக்கும். சம் பப்ளிகேஷன்ஸில் வந்து y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c இருக்கும். பட் நமக்கு அதுமே எதுவுமே கொடுக்கல. y ஈக்குவல் டு mx ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. x வேல்யூ y வேல்யூ கண்டுபிடிச்சி இல்லை சப்ஸ்டியூட் பண்ணி m வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ராப்ளமில் போகலாமா? நம்ம given equation என்னது 2x plus 3y equal to 11 2x minus 4y equal to minus 24 ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கொஸ்டின்ல இருந்து நம்ம எடுத்து எழுதியாச்சா அப்புறம் நம்ம x and y தான் கண்டுபிடிக்கணும் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 2x plus 3y equal to 11 ஸோ நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணி எடுத்துடணும்ல ஸோ 2x equal to 11 minus 3y plus 3y அந்த பக்கம் போச்சுன்னா minus 3y then x equal to 11 minus 3y divided by 2 ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஆப்போசிட் சைட் போகும்போது டிவிஷனில் வரும் ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம் இல்லைனா ஈக்குவேஷன் 1.2 இது மாதிரி நேம் பண்ணிக்கலாம். Next step, substituting x in equation 2 இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குல்ல நம்ம வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எடுத்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2x minus 4y equal to minus 24 ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது அந்த x வேல்யூ பட் சால்வ் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ 2 into x இருக்க இடத்துல அந்த எக்ஸுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஈக்குவேஷன் 3 இருக்கு நம்ம நேம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புது ஈக்குவேஷன் அதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். எக்ஸ் பிளேஸில் அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா 2 into 11 minus 3y divided by 2 minus 4y equal to minus 24 2 கேன்சல் ஆகிடுச்சு பாருங்கள் சேம் வேல்யூனால ஸோ 11 minus 3y minus 4y equal to minus 24 வேரியபிள்ஸை தனியாக வந்துட்டு சால்வ் பண்ணணும் கான்ஸ்டன்ட் தனியாக சால்வ் பண்ணுங்கள் minus 3y minus 4y வந்து என்னது சேம் வேல்யூனா சேம் சைன் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் கிரேட்டர் வேல்யூ சைன் பண்ணணும் ஸோ minus 7y வருது. ரைட் ஹேண்ட் சைட்லையும் சேம் தான் ரெண்டுமே நெகட்டிவ் அதாவது சேம் சைன் இருக்குது சேம் சைனை ஆட் பண்ணணும் கிரேட்டர் வேல்யூ சைன் பண்ணணும் ஸோ -24 -11 வந்து ஆட் பண்ணிங்கன்னா -35 தான் வருது -35 வருது. ஸோ y equal to -35 divided by -7 ஏன்னா ஆப்போசிட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஏன்னா 7 into y ஆப்போசிட் நெக்ஸ்ட் சைடில் வரும்போது டிவிஷனில் மாறும் -7. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் 35 வந்து 7 டேபிள் எத்தனை டைம்ஸில் போகும் 5 டைம்ஸ் ஏன்னா 7 5 தான் 35 ஸோ ஆன்சர் வந்து 5 தான் வரும் சிம்பிளிஃபை நாட் -5 ஓகேவா மைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மைனஸ் சைன் போட்டுறாதீங்க மைனஸ் கேன்சல் ஆயிரும் மல்டிப்ளிகேஷன்லையும் சரி டிவிஷனும் சரி மைனஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் ஆயிரும். கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் y வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும் சப்ஸ்டிடியூட்டிங் y equal to 5 in equation 1 எந்த ஈக்குவேஷனாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இங்கே ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்காங்க 2x plus 3y equal to 11 2x plus 3 into y இருக்குது பார்த்தீங்கன்னா y இருக்கிறதுல அந்த 5 சப்ஸ்டியூட் பண்ணும் 3 into 5 equal to 11 2x plus 3 into 5 வந்து என்னது 15 சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 11 இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் 15 ஆப்போசிட் சைட் போகும்போது -15 ஆகும் ஸோ 2x equal to 11 minus 15 11 - 15 பாருங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனு அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் சைனாக சப்ராக்ட் பண்ணணும் கிரேட்டர் வேல்யூ சைன் பண்ணணும் அதுதான் பண்ணியிருக்காங்க ஸோ -4 வருது 2x equal to -4 x equal to 2 வந்து ஆப்போசிட் சைடில் வரும்போது டிவிஷன் ஆயிரும் ஸோ -4/2 டிஃப்ரெண்ட் சைனால் அந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து என்னது மைனஸ் தான் ஸோ -2 இஸ் யோர் ஆன்சர். ஸோ x equal to -2 y equal to 5 ஆன்சர் ரெண்டுத்தும் x and y கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் என்ன பண்ணணும் ஸ்லோப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஸ்லோப் ஈக்குவேஷன் டு ஃபைண்ட் y equal to mx plus 3 ஸோ நார்மல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y equal to mx plus b தான் ஒரிஜினல் ஈக்குவேஷன் ஸோ இங்கே வந்து b இன்டர்செப்ட்டுக்கு வேல்யூ கொடுத்தாச்சு m தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ x and yக்கு வேல்யூ தெரியும் y வந்து என்னது 5 x வந்து என்னது -2 அந்த இடத்துல x y இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் ஒயோட வேல்யூ 5 தென் ஈக்குவல் -2 into m -2m +3 ஓகேவா நெக்ஸ்ட்டு -2m வந்து ஆப்போசிட் சைட் வரும்போது +2m ஆயிடுது ஸோ வேரியபிள்னால ஒரு பக்கம் கொண்டு வந்தாச்சு வேல்யூஸ் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க +5m அந்த ஆப்போசிட் சைட் போகும்போது -5 ஆயிடுது ஓகேவா ஸோ 2m equal to 3 -5 ஓகேவா அதுக்கப்புறம் 3 - 5 வந்து என்னது ஒரு ப்ளஸ் சைன் ஒரு மைனஸ் சைன் இருக்குது ஸோ சப்ராக்ட் தான் பண்ணணும் டிஃப்ரெண்ட் சைனால் அதுக்கப்புறம் கிரேட்டர் வேல்யூ சிம்பிள் போட்டிருக்காங்க மைனஸ்ன்ட்டு அதனால் -2 வந்திருக்கு இங்கே 2m இருக்கா ஸோ எம்மை மட்டும் இங்கே வச்சுட்டு ஏன்னா m வேல்யூ தான் தேவை ஸோ இங்கே ஆல்ரெடி -2 இருக்குது டிவைடட் பை இங்கே 2 ஆகும் ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஆப்போசிட் சைட் போகும்போது 2 into m இருக்குது ஆப்போசிட் சைட் போகும்போது டிவிஷன் ஆயிடுது -2/2 வந்து என்னது -1 ஓகேவா ரெண்டும் டிஃப்ரென்ஸ் மேலே வந்து மைனஸ் இருக்குது கீழே வந்து ப்ளஸ் இருக்குது ஸோ வந்து என்னாச்சு -1 போட்டிருக்கோம் ஸோ ஸ்லோப்போட வேல்யூ வந்து -1
கொஸ்டினில் ஃபைண்ட் எம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.